ரெண்டாவது, நாம யூகிக்கும் போது இதெல்லாம் நம்மளால முடியுமா என்ற ஒரு அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த டிவி வேணுமானாலும் வச்சுக்கோங்க. 10 லட்சம் 15 லட்சம் இருக்கிற டிவி எல்லாமே இருக்கு. கர்வ்டு டிவி, QLED டிவி, இன்னும் எத்தனையோ வகைகள் இருக்கு. அக உலகத்துக்கு குறுக்கத்தான் தெரியுமே தவிர அது இந்த காசு இந்த அளவுல இருக்கு, இவ்வளவு பணம் எப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுவுமே தெரியாது அக உலகத்துக்கு. நமக்கு தான், இந்த ஹியூமன் மைண்டுக்கு தான் தெரியும். ஒரு 50,000 கொடுத்து ஒரு டிவி வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். 5 லட்சம் டிவியை நம்மளால எப்படி அதை அங்க யூகிக்க முடியும்னு நம்முடைய லாஜிக் மைண்ட் கேக்குது. அது நமக்கு தேவையே இல்லை. அட்லீஸ்ட் நம் கற்பனையில ஆவது நாம ரிச்சா இருக்கலாமே. இங்க இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கணும்னா அப்புறம் கற்பனை எதுக்கு? நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க, அதாவது ஒரு சொல் இருக்கும், கவிதைக்கு பொய்யலுகணும். அதே மாதிரி கற்பனையில நாம அபரிமிதமா இருக்கலாம். நாம் எதனை அங்கே கற்பனை செய்கிறோமோ அது நிஜமாகவே இங்கே நமக்கு வந்து சேரும். ஸோ இமேஜின் பவர், தாட் பவர், இன்டென்ட் பவர் அண்ட் அகசக்தி, அத்தோடு சேர்த்து நம்மளுடைய ஃபீலிங், எமோஷன்ஸ், இது அனைத்தையும் நாம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதை நாம உருவாக்கி கொள்ளலாம். இந்த மூல சைத்தன்யம் என்பது ஒரு களிமண் மாதிரி. அது எப்படி வேண்டுமானாலும் நமக்கு வேண்டிய உருவத்துக்கு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இதெல்லாம் நாம் செய்யும் போது எந்த விதமான ஆத்திரம் இருக்கக்கூடாது, அவநம்பிக்கை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை ஒரு பொம்மை கொடுக்கறப்ப எப்படி விளையாடுதோ அதே மாதிரி ஒரு குழந்தை பொம்மையோடு சகஜமாக எப்படி விளையாடுதோ அந்த மாதிரி பிளேஃபுல்லா இந்த சைத்தன்ய சக்தியை வச்சுக்கிட்டு நாம் அனைத்தையும் சாதிக்கலாம். ஏன் ஆர்வம் இருக்கக்கூடாதுன்னா, ஆர்வம் என்பது நம்மளுடைய சக்தி ஓட்டத்துக்கு தடையாக இருக்கும். அது ஃப்ரீயா ஃப்ளோ ஆகணும். அக உலகத்திலிருந்து இந்த இக உலகத்துக்கு வரணும்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். நம்மளுடைய அதீதமான ஒரு ஆர்வம் என்பது அங்கே ஒரு தடையாக மாறுகிறது. எப்பவும் சொல்றதுதான், எப்ப வரும், ஏன் வரும், எதுக்கு வரும், எங்கிருந்து வரும், இந்த கேள்விகள் எதுவும் வேண்டாம். கேட்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய கடமை. ரெண்டாவது, நம்மளுடைய பயங்கள், நம்மளுடைய குறுகிய ஞானம், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கைகள், இவை அனைத்தும் நாம் எதிர்பார்ப்பதை அக உலகத்தில் இருந்து இங்கே நமக்கு தருவதற்கு தடைகளாக இருக்கு. அது அனைத்துமே நம்ம விட்டு விடணும். எதை வேண்டுமானாலும் உங்களுடைய இமேஜின்ல இருந்து உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். பயமா இருக்கா? கண்ணை மூடிக்கிட்டு ஊகித்துக் கொள்ளுங்கள். பயம் என்பது இல்லை, என்னால எல்லாரோடையும் பேச முடியும், பழக முடியும், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இருட்டுக்கு பயப்படுறது, பேய்க்கு பயப்படுறது இல்ல, ஒருத்தர் கூட போய் பேசுறதுக்கு கூட பயம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நம்ம எதுக்காக பயப்படுறோமோ அதனை நாம் ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம யூகிக்கணும். அவ்வளவுதான், அது ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஒரு நல்ல வீடு வேணுமா, இல்ல பெரிய கார் வேணுமா, எது வேண்டுமானாலும் கேளுங்கள். என் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, நான் மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக மாத்திக்க முடியும். ஏனென்றால் இது அனைத்தும் சக்தி. இந்த ஆற்றலை எப்படி வேண்டுமானாலும் நாம் திசை திருப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்த கணவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப குடிக்காரனா இருக்கிறாரு, அவர்னால ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, அவர் குடிக்கிறாரு, அவரால் தான் இவ்வளவும் தலைவலி, அதனால்தான் குடும்பம் இப்படி இருக்கு. யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம விட்டுணும். அப்ப என்ன செய்யணும்? கண்ணை மூடிக்கிட்டு அந்த பழக்கத்தில இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு, அந்த பழக்கத்தை விட்டுட்டாரு. இப்ப என்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, எந்த விதமான குறை இல்லாம இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணணும். உங்களுக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கா? நல்லா பேசுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய கூட்டம், நீங்க பேசுறீங்க, யார் யாரெல்லாம் பேச்சாளருக்கு நீங்க விரும்புறீங்களோ, நீங்க ஃபேனா இருக்கிறீங்க, அவங்க எல்லாருமே உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களை பாராட்டுற மாதிரியும் கனவு காணுங்க. எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இப்ப நமக்கு பாடணுமா, பெரிய பாடகர் ஆகணுமா, இப்போ கூட நாம அதை உருவாக்கி கொள்ளலாம். நான் ஒரு பாடகராக மாற வேண்டும், எப்ப நாம் அதனை ஆசிக்கிறோமோ அந்த இச்சைக்கு ஏற்றவாறு இந்த தொண்டையில இருக்கிற சதைகளில நிறைய மாற்றங்கள் என்பது நம்மளால் பாட முடியும். ஆனா நினைச்சா பாட முடியுமா என்றது இங்கேயே ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் நமக்கு பல அதான் குறுகிய ஞானம்னு சொன்னோம் இல்ல, பாடுறதுன்னா அது சின்ன வயசுல இருந்து கத்துக்கணும். சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டப்ப அப்பதான் இந்த வோக்கல் கார்ட்ஸ் என்பது ஒரு நிலையில இருக்கும். இப்போ இந்த வயசுல என்னால எப்படி இதெல்லாம் சரிப்படுத்திக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நடக்காது. உங்களுக்கு 50 வயசானாலும் 60 வயசானாலும் பாடணுமா, இல்ல நடனம் ஆடணுமா, இல்ல ஒரு ஓவியரா மாறணுமா, இல்ல ஃபார்முலா ரேஸ் கார் ஓட்டணுமா, எதையும் சாத்தியமே. வயசுக்கும் இந்த உடலுக்கும் இந்த உறுப்புகளுக்கும் இந்த தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, எலக்ட்ரோ எனர்ஜெட்டிக் யூனிட்ஸ், அக உலகத்துல இருக்கிற அந்த எலக்ட்ரோ எனர்ஜெட்டிக் யூனிட்ஸ் அனைத்தையுமே நம்மளுடைய அந்த இமேஜினேஷன் பவர், நம் சங்கல்பம், நம் கோரிக்கை, இவை அனைத்தும் அதனை துரிதப்படுத்துகிறது. இதுதான் இங்க இருக்கிற சயின்ஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா நம்ம வாழ்க்கையில என்னென்ன வேணும் என்பதை நாம கண்டிப்பா நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதைத்தான் சொன்னது, உன் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் வாஸ்தவத்தை நீங்களே தான் சிருஷ்டித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்துக்கும் நானே தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. அதே சமயத்தில் நம் வாழ்க்கையில் எது வேண்டுமானால் நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும். ஆனா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நாம கை வைக்க முடியாது. யார் மேலேயே நமக்கு பகை இருக்கு, பொறாமை இருக்கு, அவங்க அழிஞ்சு போகணும், அவங்க ஒண்ணும் இல்லாம போகணும், அவங்க கஷ்டப்படணும், அந்த துயரத்தை நம்ம பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் சங்கல்பம் வச்சுக்கிட்டு அது நிறைவேறாது. ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கு, அவர்களுக்கென்று ஒரு மூல சைத்தன்ய சக்தி அக உலகம் இருக்கா, அதுக்கு ஏற்றப்படுத்த அவங்க இருப்பாங்க. இப்ப எங்களுக்கு இங்க ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ குடிக்கிறது என்பது என் கணவருக்கு சம்பந்தப்பட்டது, அது மாத்தணும்னு நான் நினைச்சா அது எப்படி மாறும்னு. இங்கே இது குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் குடிக்காம இருந்தா இந்த குடும்பம் என்பது கண்டிப்பாக ஒரு நல்ல குடும்பமாக மலரும். குடும்பத்தில் இருக்கிற அனைவரும், இது உங்களுடைய சொந்த விருப்பம். இந்த வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நாம தலையிட மாட்டோம். ஏன்னா நம்ம எங்க பசங்க ஐஏஎஸ் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும், அது வரைக்கும் எதுக்குங்க, எனக்கு வர மருமக இப்படி இருக்கணும், இது எதுவும் நிறைவேறாது.
மருமகள் இப்படித்தான் வர வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. அது உங்க பையனுக்கு சம்பந்தப்பட்டது. அதில் நீங்க தடையிட முடியாது. ஆனா இது எல்லாமே தெரியாம நம்ம இந்த மாதிரி படிச்சிருக்கணும், அந்த மாதிரி அழகா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மருமகள் வேணும், இது எல்லாமே எதுவுமே நடக்கல. ஏன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வேற எந்த விதமான தலையீட்டும் நம்ம செய்யாம இருக்கலாம். ரெண்டாவது, எந்த விதமான நெகட்டிவ் எண்ணங்களும் இருக்கக்கூடாது. எனக்கு மாத்திரம்தான் வரணும், நான் மாத்திரம்தான் இந்த நிலையில இருக்கணும், இது எல்லாமே எதுவும் நடைபெறாது. ஏனென்றால் அது கடவுள் தன்மையே இல்லை, அது கடவுளுடைய குணகணங்களே இல்லை. இந்த ஒரு சூஷ்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அனைத்தையுமே நமக்கு ஒரு பிரேரணையாக இருக்கும். ஜஸ்ட் இமேஜினேஷன் பவர், இன்டென்ட் பவர், இதை வச்சுக்கிட்டு நம்மளால எத்தனையோ மிராக்கிள்ஸ சாதிக்க முடியும். இது அனைத்தையும் பத்தி சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு. ஜஸ்ட் இமேஜினேஷன் பவர் அண்ட் இன்டென்ட் பவர் தான். இல்லைன்னா ஜான ஜகத்தில் எப்படி செய்ய முடியும்? அது நம்ம கிட்ட எந்த விதமான வசதியும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த கவர்மெண்ட்டும் நம்மளை கண்டுக்காது. இருந்தாலும் நம்மளுடைய இன்டென்ட் எங்க இருக்கு? நாம நினைச்சது எப்போ நிறைவேறும்னா, நம்மளுடைய குணங்கள் ஆகட்டும், சக்தி ஆகட்டும், வைப்ரேஷன் எனர்ஜி ஆகட்டும் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு ஏற்றவாறு தான் நடக்கும். அதுக்காக தியானம் செய்ய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் துரிதப்படுத்தணும், அதுக்கு ஒரு பிரேரணை இருக்கணும், அதுக்கு கண்டிப்பா நமக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். சோ நாம் எதை நினைத்தாலும் அது நிறைவேறணும்னா, அது வரணும்னா அதுக்கு என்ன ஃபியூயல்? நம்மளுடைய இமேஜினேஷன். அதனால அதுக்கு இமேஜினேஷன் பவர் என்று சொல்லணும். பவர் பவர் பவர், இந்த பவர் அனைத்தையும் யூஸ் பண்ண நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஃபீலிங், எமோஷன்ஸ் அது எப்பவுமே ஜீவத்தோடு இருக்கிற மாதிரி செய்யும். எப்பவோ நான் நினைச்சேன், நானே மறந்துட்டேன். அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருக்கும் போது அது எப்பவும் ஒரு லைவா இருக்கும் நம்மளுடைய கோரிக்கை என்பது. சோ நாம் அக உலகத்தில் எதை நினைக்கிறோமோ அது அனைத்தும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். நிறைவேறாம இருப்பதற்கு காரணம் என்ன? சோ அந்த இன்னர் மெக்கானிசம் என்பது அவுட்டர் மெக்கானிசத்துக்கு வரணும்னா நமக்கு பயங்கள் இருக்கக்கூடாது, சந்தேகங்கள் இருக்கக்கூடாது, அதீதமான ஆத்திரமும் இருக்கக்கூடாது, இந்த கேள்விகளும் இருக்கக்கூடாது. ஏன் வரும், எப்படி வரும், எங்க இருந்து வரும்னு இந்த கேள்விகள் இருக்கக்கூடாது. குறுகிய நம்பிக்கைகளில் இருக்கக்கூடாது, குறுகிய ஞானத்தோடும் இருக்கக்கூடாது. இவை அனைத்தும் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய எது வேண்டுமானாலும் நம்மளால் கண்டிப்பாக பெற்றிடலாம். ரெண்டாவது, நம்முடைய அக உலகத்துக்கும் சரி, இந்த மைண்டுக்கும் சரி, எந்த இமேஜினேஷன் பண்ணாலும் அது கொடுத்துடும். ஆனா நல்லது கெட்டது என்பது அதுக்கு தெரியாது. நல்லது கெட்டது தெரியாது. சோ கேட்கும் போது நமக்கு தானே ஒரு அறிவு இருக்கணும், அதை பார்த்து கேட்கணும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சோ பவர் ஆஃப் இமேஜினேஷன். நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த பூமி குளோபல் வார்மிங் ஆகுது, பூமிக்கு கெடுதல் உண்டாகும், இந்த பூமி எல்லாம் யாரு காப்பாத்துறது, பூமி எப்படி ரட்சிக்கப்படும், நாம என்ன செய்யணும் அதுக்குன்னு. Who are the saviors of this earth? இந்த பூமியை காப்பாற்றுறவர்கள் யார்? யார் தெரியுமா? யாரெல்லாம் கனவுகள் காண்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே இந்த பூமியை காப்பாற்றுவார்கள். ட்ரீமர்ஸ் ஆர் தி சேவியர்ஸ் ஆஃப் திஸ் எர்த். எஸ், ஆச்சரியமா இருக்கா? வேற யார் பேரையோ
அமெரிக்கா வந்து காப்பாத்தும், இல்ல இந்தியா வந்து காப்பாத்தும், இந்த ஆன்மீக சக்தி காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சீங்க? இல்ல. ட்ரீமர்ஸ். பல பேருக்கு பயங்கள் இருக்கலாம், ஆனா ஆன்மீகவாதிகளுக்கு பயம் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதும் ஆகாது, இந்த பூமிக்கு ஏதும் ஆகாது. ஒரு மாற்றத்துக்காகத்தான் இவன் அனைத்தும் நடக்கிறது. ஒரு பக்கம் பார்க்கும் போது எல்லாமே ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, எல்லாமே தரம் தாழ்ந்து இருக்கு. இது எப்படி நாளைக்கு எல்லாமே சரியாகும்? எஸ். ஒரு மாற்றம் உருவாகணும்னா இப்ப இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே சீரழியணும், இல்லைன்னா அதுல இருந்து புதுசு வராது இல்ல. உண்மையில ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் போட்டோம். பெயிண்ட் போட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சு. எனக்கு 5 வருஷம் ஆச்சு, மறுபடியும் பெயிண்ட் போடலாமன்னா பரவாயில்ல, கொஞ்சம் மங்களம் இருக்கு, பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் கேட்டப்ப உம் இந்த வருஷம் கூட ஓட்டிடலாம், அதுக்கு அடுத்த வருஷமும் கேக்குறாங்க. ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு, பாக்குறதுக்கு நல்லாவா இல்ல, அப்போ கூட தள்ளி போடுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட். இப்ப இருக்கிற இந்த சமுதாயம் ஏன் இப்படி இருக்குதுன்னா, இருக்கிறதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. எப்ப நாம அந்த வீட்டுக்கு நம்ம எப்ப பெயிண்ட் அடிக்கிறோம், பூரணமா நாசனமாச்சு, அது பாக்குறதுக்கே சகிக்கல, போட்டது என்ன கலருன்னு கூட தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம நினைக்கிறோம், இல்ல புதுசா மறுபடியும் நம்ம பெயிண்ட் போட்டுக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டுல ஒரு கல்யாணம் வந்தா போட்டுக்கலாம்னு. பெயிண்ட் போடுறதுக்கெல்லாம் கல்யாணம் வர வேண்டியது இல்ல, அது மாத்துறதுக்கு அது பூரணமா அது சீரழியணும், அப்பதான் நமக்கு அதுல இருந்து ஓகே இதை நம்ம புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த கொஞ்சம் நல்லா இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த கொஞ்சம் நல்லா இல்லாததுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகுறோம். அப்படி இல்லாம அது எல்லாமே தரைக்குறவாவோ சீரழிஞ்சு விட்டாலோ அதுல இருந்து எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை வரும், இது எல்லாம் மாறணும், இனிமேலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது, நம்ம பூமி என்பது இப்படி இல்லை, நம்ம எல்லாம் இப்படித்தான் வாழணும் என்று அனைவருடைய கோரிக்கையும் ஒன்றாக மாறினால் மட்டுமே இந்த உலகம் என்பது காப்பாற்றப்படும். அதுக்கு வேண்டியது என்ன? நம்பிக்கை பிளஸ் கனவுகள். எதுவும் ஆகாது, இது இப்படி இருக்கும், நாளைக்கு அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி செய்யலாம், எத்தனையோ நம்ம மனசுல இருக்கு, நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறோம், அது கண்டிப்பா ஒரு நாள் நிறைவு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பூமி என்பது அனைத்தும் மாறும். அப்ப யாருமே நமக்கு கண்டிஷன்ஸ் போட மாட்டாங்க, இதுக்குன்னு ஒரு சட்டங்கள் கொண்டு வர தேவையில்லை. பிளாஸ்டிக் உபயோகிக்க கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது எதுவும் நாளைக்கு இருக்காது. அவங்க தனிப்பட்ட முறையில பர்சனலா ஒழுங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது, அனைவருடைய கனவுகளாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த கனவுகள் என்பது நிறைவேறும். சோ ட்ரீமர்ஸ் ஆர் தி சேவியர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த மாதிரி எல்லாம் ஊகித்தா எல்லாமே நடந்துடுமா, இந்த மாதிரி விதமான சம்சயங்களும் வேண்டாம். சீரியஸா இல்லாம ஜஸ்ட் லைக் தட் நம்மளுடைய சக்தியை நாம் பயன்படுத்தலாம். ஸோ தாட் பவர், அந்த ஒர்க் அவுட்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே மாறிக்கொண்டே வரணும். பல வருடங்களாக பல பிரச்சனைகள் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கு. ஏன் நடந்து கொண்டே இருக்கு? அது அனைத்தையும் நம்ம அங்கீகரிக்கிறோம்,
ஆமா, இப்படித்தான் இருக்கும். இதனை ஒத்துக்கொள்ள மாட்டோம். இங்க எனக்கு மாற்றம் வேணும் என்று அனைவரும் நினைக்கும் போது கண்டிப்பாக மாறும். இந்த வாட்டி நமக்கு எல்லாமே மழைக்காலம் சீக்கிரமா வந்துடுச்சு. காரணம் என்ன? அந்த வெயிலுக்கு முடியல. எல்லாருமே மழை வரணும், கோடை மழை என்பது எங்கேயோ சோடுகளில் எழுதப்பட்டது இல்லை. இப்ப கோடை மழையெல்லாம் பார்க்கறது இல்லை. இருந்தாலும் அதையும் தாண்டி வெப்பம் தணியணும், மழை வேணும்னு அனைவரும் கோரிக்கொண்டதுனால 1 மாசம் முன்னாடியே வந்துடுச்சு, 1.5 மாசம் முன்னாடியே வந்துடுச்சு மழை. சோ அந்த இயற்கையையே சாசிக்கும் அளவிற்கு நம்முடைய எண்ணங்கள் என்பது இருக்கு. இயற்கையே சாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் சாசித்துக் கொள்ள முடியாதா? ஒரு கேள்வி உங்களுக்குள் வந்தால் கண்டிப்பாக இந்த நொடியிலேயே நம்ம வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரும். சோ இந்த எலக்ட்ரோ எனர்ஜெட்டிக் யூனிட்ஸ் அதை பயன்படுத்த நமக்கு தெரியணும். மை டியர் மாஸ்டர்ஸ், சோ கடவுள், கடவுளின் படைப்பு, கடவுளின் படைப்பின் மூலமாக கடவுளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த படைப்பு திறன் என்பது நமக்குள்ளேயும் இருக்கு. அந்த திறனை நாம் உபயோகித்துக் கொண்டால் நம் வாழ்க்கை கூட நம் விருப்பம் போல் இருக்கும். இதுதான் நம் வாஸ்தவத்தை நாம் எதுவும் சுசித்துக் கொண்டிருக்கோம். இதுக்கு வேற எதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் தியானம் செய்ய வேண்டும், அக உலகத்துக்கு பயணம் செய்ய வேண்டும், அகக்கண்ணை விழித்துக் கொள்ள வேண்டும், அக சக்தியை பெற வேண்டும், அக ஞானத்தை பெற வேண்டும். இங்க வெளியில இருந்து நம்மளுடைய இமேஜினேஷன் பவர், மைண்ட் பவர், தாட் பவர்,